வணக்கம். இப்போது பல மேடைகளிலும், வெளிநாடுகளிலும் நமது டிஎம்எஸ் ஐயா அவர்களின் பாடல்களை சிறப்பாக பாடி புகழ்பெற்ற கானம் ராஜா அவர்கள் நம்மோடு தொலைபேசியில் இணைந்துள்ளார். அவரோடு ஒரு சிறிய நேர்காணலை காண்போம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த டிஎம்எஸ் ஐயாவுடைய இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்து பேசுவதற்கு உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு மிக்க நன்றி சார். உங்களுக்கும் ஐயா, உங்களை மாதிரி பெரியவங்களை வந்து இப்ப கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது எங்களுக்கும் பெருமை தானே சார். பெருசு சிறுசெல்லாம் யாரும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா உழைப்பு 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 உழைச்சா நம்ம உழைச்சுன்னு வச்சுக்கலாம். இசைக்காக எல்லாராலையும் வந்து நம்ம என்னுடைய இடத்துக்கு என்னுடைய இடம் நான் ஒன்றும் ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே நான் சொல்றேன் உங்களுக்கு. எப்படின்னா நான் முதல்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல் தான் பாடிட்டு இருந்தேன். சரி சார். 2000க்கு முன்ன வரைக்கும் 2000 வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல் அப்படிதான் பாடிட்டு இருப்பேன். சரி சார். எனக்கு வந்து ஒரு அவார்டு ஒன்று கண்ணதாசன் அவார்டு கொடுக்குறப்ப அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில பாடல்கள் கொடுக்குறாங்க. சரி சார். அந்த பாடல்கள்லாம் கொடுக்குறப்ப நான் என்ன பண்றேன்னா ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன். அவர் டிஎம்எஸ் ஐயாவுடைய குரல்ல பாடுறவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சில பாடலை எடுக்க மாட்டுறாங்க. ஐயோ ராஜா, இது கஷ்டமா இருக்குது. அது உதாரணத்துக்கு அந்த சின்னஞ்சீரிய வண்ண பறவை பாட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் முடியாது ராஜா அப்படின்றாங்க. ஸோ அது பாட வேண்டிய நமக்கு ஒரு அவார்டு கொடுத்து நம்ம கொடுக்கணும், அந்த பாட்டை பாடி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அப்ப நானே எடுத்து கேட்கறப்ப பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன இப்படி இருக்குது, இப்படி ஒரு குரலா? ஒரு ஆண்மை குரல்ன்றது வந்து இவரு எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே யாருக்கிட்டேயும் இல்லை. நிச்சயமா சார். உலகத்திலேயே வந்து யாருக்கிட்டே இந்த ஒரு ஆண்மையான குரல். அப்படி நான் பாடி வரப்போ நான் ஒரு பாட்டை நான் வந்து பாக்குறப்ப என்ன இப்படி இருக்குது, இப்படி பாடுறாங்களே. அப்புறம் அதே மாதிரி உதாரணத்துக்கு இந்த மன்னிக்க வேண்டுகிறேன் ஆசை அந்த பாட்டு கேட்கிறப்ப அந்த தித்திக்கும் இதழ் உனக்கு என்றென்றும் அது எனக்கு அப்படி வரப்ப பாத்தீங்கன்னா வரப்பே அந்த கம்பீரமா இருக்குது அந்த குரல். அதான் கம்பீரம், அந்த பாவமும் அருமையா இருக்கும். ஆமா, எதுவா இருந்தாலும் இப்போ அந்த சின்ன கிளிகளாம் பள்ளியில் அது பாட்டா கூட அது ஒரு மெலோடியா இருந்தா கூட கேட்கறதுக்கு அது ஒரு கம்பீரமாவே இருக்குது. அதுல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல்களை வந்து ஓரமாக வச்சுட்டு ஃபுல்லா வந்து ஐயாவுடைய பாடல் வந்து நிறைய பாடல்கள் எடுக்க ஆரம்பிச்சேன். சரி சார். அதை இந்த ஒரு 15 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய பாடல்களை எடுத்து இந்த கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 700-800 பாட்டு ஐயா அது வந்து நான் எடுத்து இந்த கச்சேரியில வந்து நிறைய பேர் இந்த பாடல்லாம் எடுத்து பாட மாட்டாங்க. அந்த மாதிரி பாடல்லாம் நான் எடுத்து பாடிட்டு வரேன். அதனாலதான் நான் வந்து வெளிநாடுகள்லாம் இன்னைக்கு என்ன கூப்பிடுறாங்க. நான் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா எல்லாம் போயிட்டு பாடிட்டு வரேன்னா ஐயா பாடல் பாடின பிறகுதான் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கு முன்ன கிடையாது. நான் 2010 அப்படிதான் பாட ஆரம்பிச்சேன். சரி சார். நான் 2014 இருந்து தொடர்ந்து சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா இப்ப போன வருடம் கூட ரெண்டு நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். சிங்கப்பூரும் போனேன், மலேசியாவும் போனேன். அது வந்து மலேசியாவுக்கு போனது வந்து ஒரு எம்ஜிஆர் ஷோக்காக போனோம். ஃபுல்லா ஐயாவுடைய பாடல் தான். அதுக்கு முன்ன வந்து இந்த அக்டோபர் 1ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். டிஎம்எஸ் ஐயாவோட 100 பாடல். சரி சார். ஒரு 2 நாள் போனோம். 50 பாடல் சிங்கப்பூர்ல. ஐயாவுடைய பாடலை ஆரம்பிச்ச பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை உயர்ந்தது. அதுதான் உண்மை. இப்ப ஐயா கூட நீங்க நேரடியா பாத்துருக்கீங்களா சார்? அவருக்கு 2007 ஒரு பெரிய பாராட்டு விழா, அதுதான் கடைசி விழா அவருக்கு வந்தது. சரி சார். என்னுடைய இங்க சென்னையில காமராஜர் அரங்கம்னு ஒரு அரங்கம் இருக்கு. அதுல வந்து ஐயாவுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா பண்ணி அவருக்கு வந்து ஒரு பவுன் மோதிரம்லாம் நாங்க போட்டு. சரி சார். சரி, அது மோதிரம் போடுறோன்னா அது அவருக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசா கொடுக்கணுன்றப்ப அது நாங்க ஒரு மோதிரமா செஞ்சு போட்டோ கொடுத்தோம். அது கடைசியா கடைசி நிகழ்ச்சி அவருக்கு ஒரு மேல அதாவது என்கிட்ட சொல்றப்ப அவருக்கு 1 hour தான் இருப்பாரு. சரி சார். ஆனா நம்ம பாடல் கேட்க என்ன பண்றாரு அவரு, ஏது கிளம்புவாரு, உடனே அந்த பாட்டை கேட்டு உட்காந்துரு. என்னடா இப்படி பாடுறியாடா, என்ன எழுந்து போக விட மாட்டேறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசி 10:30 10:30 மணி வரைக்கும் இருந்தாரு. அவரு 8 மணிக்கு ஒரு அவர் தான் இருப்பன்றவரு 10:30 மணி வரைக்கும் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் போனாரு. சரி சரி. பொதுவா பாடல் சிறப்பா இருக்கு. அதுக்கப்புறம் நான் அவர் ஐயா வீட்டாண்ட போய் பாத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொன்னு வந்து எனக்கு ஒரு
அவர் மேல ஒரு ரொம்ப பாசம் அது வந்து பயபக்தி எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு அமைப்பு எனக்கு கிடைச்சது என்னன்னா அவருடைய மரணம். அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறப்போ யாருக்கும் கிடைக்காத ஒரு விசேஷம் என்னன்னா அந்த ஒரு காலாண்டுல நின்று நான் சொல்லாத நாளிலே சுடர்மிகும் வடிவேலா பாட்டு பாடினேன். ஏன்னா மதுரையிலேருந்து வந்த குரூப் தான் அவங்க மொத்தம் பாடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா கூட ஒரே ஒரு பாட்டு நான் பாடுறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னா. சரி சரி பாடுங்கன்னா அந்த ஒரு பாடல் வந்து அவர் கால் மாட்டான நின்று நான் பாடினேன். ஸோ அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதாவது அது கடவுளுக்கு தான் தெரியும், மற்றவங்க அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஐயாவுடைய டெத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் பிளாக் அண்ட் பிளாக் ஷர்ட் போட்டு அந்த பாட்டு பாடிட்டு இருக்கோம். அது எடுத்தாங்க அவங்க வீட்டில் வீடியோ எல்லாமே அதில் இருக்குது. அது ஒரு எனக்கு சந்தோஷம் எனக்கு. அதான் இப்போ நம்ம பாண்டிச்சேரியில வச்சு மீட் பண்ணோம்ல சார் ஜாகிர் ஹுசேனுடைய. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். அப்ப பேசி ஜாகிர் ஹுசேன் உங்களுக்கு தெரியும். ஜாகிர் ஹுசேன் வந்து பெரிய வந்து ஐயாவுடைய ஃபேன் அவரு. ஆமா ஆமா. இல்ல அப்ப பேசிட்டு இருக்கும்போது நம்மள ரூம்ல உட்காந்து எல்லாரும் பேசும்போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது மற்ற ஆர்கெஸ்ட்ரா குரூப் எல்லாம் வந்து சாதாரணமா பாடுவாங்க, ஆனா இந்த பாட்டை வந்து மற்றவங்க பெரும்பாலும் பாட மாட்டாங்க, கஷ்டமான பாட்டுன்னு சொல்லி ஒரு பாட்டு சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து நான் எப்படின்னா இப்போ ஒரு என்ன சொல்றதுன்னா எல்லாருமே வந்து ஒரு டோட்டலா ஒரே மாதிரி பாடல்கள் தான். ஒரு மிஞ்சி போனா ஒரு 50 பாட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. நான் யாரையும் தப்பா குறை சொல்லல. எனக்கு வந்து இங்க சிவாஜி ரவின்னு ஒருத்தர் இருக்காரு சென்னையில. சரி. சிவாஜி ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் வந்து இங்க இந்த ஹயாத்னு ஒருத்தர் இருக்காரு. இங்க எம்ஜிஆர் பொதுநல மன்றம் ஒண்ணு இருக்குது. சரி. இவங்க வந்து தொடர்ந்து எனக்கு வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி ரவி சிவாஜி ப்ரோக்ராமா கொடுப்பாரு எனக்கு. சரி சார். அந்த ஐயா பொதுநல மன்றம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து எம்ஜிஆர் பாடலா கொடுப்பாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு யாரும் பாடாத பாட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 35 பாட்டு கொடுப்பாங்க. யாரும் ராஜா இது இப்ப வந்து எம்ஜிஆர்னு சொன்னா நான் ஆணையிட்டால் துள்ளுவது இளமை இல்லீங்களா, இந்த மாதிரி சந்திரோதயம் ஒரு பெண்ணானதும் இணைத்தேன் வந்தாய் 100 வயது இது மாதிரி இல்லாத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற பாட்டு கொடுப்பாங்க. இப்ப பறக்கும் பாவையில வந்து எல்லாம் கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமான்னு நாங்க வந்து முத்தமும் மோகமும் அந்த மாதிரி பாடுவோம். அது சிவாஜி கணேசன் வந்து பாத்தீங்கன்னா பாவாடை தாவணியில் பூமாலையில் ஒரு மல்லிகை மயக்கம் என்ன இதுதான் பாடுவாங்க. நாங்களாம் யாரடா மனிதன் இங்கே அந்த பாட்டு அவளா சொன்னால் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது. அது குருதட்சணை ஒரு பாட்டு ஒரு அங்கிரகமடி கண்ணி அந்த பாட்டு. இந்த மாதிரி வந்தாலும் வந்தாண்டி ராஜா அப்படின்னு ஒரு தர்ம சித்ரா பௌர்ணமி சிவாஜி இது ஒரு சித்ரா பௌர்ணமியா அதுல ஒரு பாட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து யார பாட எடுக்காத பாடல் எடுத்து அப்பப்போ வந்து பாடுறதுதான். இதுதான் நம்ம கிட்ட இல்ல வைரநெஞ்சம் படத்துல செந்தமிழ் பாடும் சந்தன காற்றுன்னு பாட்டு இருக்குல்ல, அதுவும் பாடுவோம். செந்தமிழ் பாடும் சந்தன காற்று ஈரில் வந்தது கண்ணே கண்ணே அது பாடுவோம். அப்புறம் அந்த நாளை என்றிருந்தேன் நல்ல நேரம் பார்த்து அந்த பாடுவோம். அப்புறம் வந்து ஏவன் வந்தாண்டி ஒரு தீபம் கொண்டாடி அது பாடுவோம். இதெல்லாம் வந்து யாரா வந்து எடுக்காத பாடல்கள். ஐயாவுடைய பாடல்கள் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தெரியாதுன்னா எடுக்க மாட்டாங்க. அதுவும் இது போதும் அவங்கன்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கு, அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து கீபோர்ட் எனக்குன்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்தாலும் நான் சொன்ன பாட்டு எடுப்பாங்க. இப்போ நான் சிங்கப்பூர்ல வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். சரி சார். அங்க போன உடனே என்னன்னா ஆனா முதல்ல லிஸ்ட் அமைச்சுட்டாங்க அவங்க. ஒரு பாடு தங்க சுரங்க போவது எங்கே தட்டானை பார்க்க சந்தனக்கு இன்னும் போவது எங்கே கல்யாணம் பேச இந்த ஒரு பாட்டு. இது நான் வந்து உண்மையா வந்து கேட்டது இல்ல. அப்புறம் டெல்லி மாப்பிள்ளைன்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குது. ஆண்டவன் ஒரு நாள் கடை வீடித்தான் அதில் ஆயிரம் ஆயிரம் பொருள் பூவித்தான் இந்த ஒரு பாட்டு இருக்குது. ஆமா சார், நல்ல பாட்டு. எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டாங்க, எனக்கு இது கேட்டதே இல்லை. அது ஓடையிலே ஒரு தாமரை பூ நீராடையிலே அத பார்த்தீங்களா அந்த பாட்டு. எம்ஜிஆர் தலைவன் பாட்டா கரெக்டா நீங்க பாருங்க, நீங்க பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. எனக்கு அந்த பாட்டு கேட்டது கூட இல்லை, ஆனா உண்மை அதுதான். அந்த மாதிரி இது பாடுறோம் அவ்வளவுதான். அது ஐயாவுடைய ஆசீர்வாதம்
எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன், அவ்வளவுதான். அதான் இருக்கிறதுனாலதான் உங்களால அப்படி சிறப்பா பாட முடியுது சார். ஆமாம், அதுதான் உண்மை. அதாவது அது நான் சொல்லல, இது மத்தவங்க சொல்லுவாங்க, ராஜா 10 பேர் பாடினா கூட நீங்க பாடுறது ஒரு தனித்துவமா இருக்குது உங்க குரல் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு டெப்தா இருக்கும், அவ்வளவுதான். அதுவும் அந்த மைக்ல பாடுறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். மைக்கா நல்லா இருக்கணும், நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆட்டம் அது நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே வந்து 151 பாடல் தொடர்ந்து ஒரே மேடையில பாடி இருக்கிறேன் நான். ஓ சரி சார். சிவாஜி ஐயா தொடர்ந்து 90வது பிறந்த நாளுக்கு 90 பாட்டு தொடர்ந்து நான் ஒரே ஆள் ஒரே மேடையில். அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐயாவுடைய அருளால அதாவது சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் வந்து அசோக் லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி சார். இந்த இசைக்காக வேலையை விட்டு வந்தேன். இருந்து வந்து வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஐயாவோட அது அதிகபட்சமா பாத்தீங்கன்னா, இப்ப நான் இது ஒரு விஷயம் சொல்றேன், இது இந்த உலகத்துக்கே நான் முதல் சொல்றேன். சொல்லுங்க சார். ஸ்ரீலங்கா ஓபன் யூனிவர்சிட்டியில நான் வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். ஆல்ஃபர்ட் நோபல் அவார்ட். வாழ்த்துக்கள் பட்டம். அது ஸ்ரீலங்கா ஓபன் யூனிவர்சிட்டியில பண்டார நாயக்கர் மெமோரியல் ஹால்னு இருக்கு. சரி சார். அதுல வந்து ஒரு பெரிய விசேஷம்னா, இதுக்கப்புறம் நான் நடக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த பாடகர்ன்ற முறையில எனக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. சரி சார். கூப்பிட்டு கொடுக்குறப்ப என்னன்னா, யார் என்னென்ன பண்றாங்களோ அதை வந்து அங்க அந்த மேடையில செஞ்சு காட்டணும். ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா மிமிக்ரி மாதிரி பண்ணணும். அவங்க வேற ஏதாவது டாக்டர்ஸ் எதுக்காக அதை கொடுக்கணும். அப்போ நீ இவர் வந்து சிங்கர்னு அவங்க வந்து பாட சொன்னாங்க. சரி சார். அப்ப நான் வந்து ஒரு பல்லவி ஒரு சரணம் பாவாடை தாவணியில் பார்த்து வருவோமா பாடினேன். அது இதுக்கு மேல வந்து அங்க டிஎம்எஸ் ஐயா குரல் கேட்குமான்றது எனக்கு உண்மையே டவுட் தான் எனக்கு. அது 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 எனக்கு அது ஒரு பெருமையா இருந்தது அந்த நேரத்துல. அங்க ஐயாவுடைய பாடல் வந்து அந்த இலங்கையில வந்து ஏற்கனவே சிவாஜி ரசிகர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இல்ல இது வந்து எப்படின்னா அந்த பண்டாராய் மெமோரியல் பெரிய பெரிய டாக்டர்ஸ்க்கு தான் அது கொடுப்பாங்க நம்மளுக்கு பட்டம். அந்த அது நான் வந்து 147 அது 20 வருஷம் ஆயிடுச்சு இப்ப நான் வாங்கி. 2004 வாங்கினேன். சரி சார். 2004ல. அப்பதான் நான் அதான் பாட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அப்ப வந்து இப்ப அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு முன்ன என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடம் கொடுத்தாங்க, ஸ்டேஜ் கொடுப்பாங்க. அதில் மைக் எடுத்து நம்ம பாட்டு சிங்கரா தான் பாடணும். சரி சார். அப்புறம் பாடுறப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த பாவாடை தாவணியில பாடுறது ஒரு பல்லவி ஒரு சரணம் பாட சொன்னாங்க, பாடணும். அது ஒரு பெரிய பெருமை தானுங்களே சொல்லுங்க. அது வந்து எதுக்குன்னா, ஐயாவுடைய பாடலை வந்து இனிமேல் அந்த மண்டபத்துல ஒலிக்குமான்னு தெரியாது எனக்கு. பாடகர் வேற யாருன்னா கூட பாடலாம், வேற யாருன்னா ஒரு அவார்டு வாங்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா தமிழ் என்ற முறையில இதுக்கப்புறம் அங்க வந்து வாங்கினதை நான் கேள்விப்படல. அதே மாதிரி மெல்லிசை கலைஞர்கள் நான் மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன் இந்த டாக்டர் பட்டத்தை. அதாவது லைட் மியூசிக் பீரியட். நான் சொல்றது எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் பிளேபேக் சிங்கருங்க. நான் வந்து ஒரு சாதா ஒரு சிங்கர் நானு. எனக்கு வந்து அது இன்டர்நேஷனல் லைன்ஸ் கிளப் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. என்னுடைய இங்க சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் 5 பேர் சைன் பண்ணி அது எனக்கு கிடைச்சது. ஆமா. அதான் இப்ப மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா. அதெல்லாம் அவருடைய பாடல் பாடின பிறகு அதெல்லாம் அவருடைய பாடலை பாட ஆரம்பிச்சு. ஏன்னா நான் எஸ்பி பாலசுப்ரமணியன் பாட்டு வந்து நான் எப்பன்னா ஒரு 79 80ல இருந்து பாடினுக்கிறேன் நான். சரி சார். இந்த இளைநிலா பொழியுது வந்ததுல இருந்து பாடி தான் இருக்கிறோம் நம்ம. ஆனா வந்து ஐயா பாடல் வந்து நான் 2000ல தான் பாட ஆரம்பிச்சேன். அந்த இந்த பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு வளர்ச்சி எனக்கு எல்லாமே. நம்ம போயிட்டு வருமானமும் சரி, வருமானம் கூட சிங்கப்பூர்ல போனா டாலர்ல சம்பளம் தருவாங்க. மலேசியால போனா ரெங்கட்ல சம்பளம் தருவாங்க, நல்ல மதிப்பு. சரி சார். போனா நமக்கு ஒரு பெரிய ஹோட்டல் ரூமு, ஏர் டிக்கெட்டு, எல்லாத்துக்கும் பணம் தராங்க இல்லைங்களா. நம்ம ஒரு சாதா ஒரு சிங்கர், நம்ம பின்புல யாரும் கிடையாது எனக்கு. எங்க அப்பா எங்க அண்ணன் தம்பிங்களோ பிளேபேக்ல சினிமால இல்ல. ஒரே ஒரு காரணம், ராஜாவுடைய குரல் நல்லா பாடுவார்ப்பா, கூப்பிட்டு வந்தா சூப்பரா இருக்கும். அதுதான் முதல்ல வந்து நல்ல ரசிகரா இருந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களால அந்த மாதிரி பாட முடியும். இல்ல நான் எப்படின்னா ஒரு பிராக்டிஸ் பண்றப்ப ஒரு வரிகளை கேட்பான் அவரு. இப்போ வந்து ஒரு வார்த்தை எப்படி சொல்ல அப்புறம் வந்து இந்த தெய்வமே பாடுறது. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இந்த தெய்வமே அந்த தெய்வம் எல்லாமே வேற வேற. ஆமா ஆமா.
தேடினேன் ஏடினேன் கண்டு, அந்த கண்டு கூட கண்டு சொல்ல கண்டு அந்த அந்த நாக்க மடிச்சு சொன்னது. இதெல்லாம் வந்து நானு பார்ப்பேன். அதெல்லாம் ஓ இந்த வரி இப்படி சொல்றாரு. கண்டு கொண்டேன் அன்னையை அஸ்கில சொல்லணும். ரெண்டாவது அன்னையை வேற மாதிரி சொல்லணும். கண்டு கொண்டேன் அன்னையை, அந்த அன்னையை வேற இந்த அன்னையை வேற. இந்த வேறுபாடு காட்டுறப்ப நம்மளுக்கு வந்து அது ஓ நல்லா பாடுறாரு அப்படின்னு. இதை நான் வந்து ஒரு 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 பல்லவியெல்லாம் போட்டு போட்டு உன்னிப்பா கேட்டு அதே மாதிரி படம். இது ஐயாவே வந்து அந்த 2007 வரப்போ ஒரு இடம் நான் பாடின உன்கண்ணில் நீர் வழிந்தார். ஒரு கார்ல போறப்பே கேட்டாரு, எப்படி நீ அந்த இடம் அது அந்த எப்படி அதே மாதிரி பாடி எப்படி பிராக்டிஸ் பண்ண? அப்ப நான் சொன்னேன், இல்ல ஐயா நான் போட்டு எழுதுறப்பே வந்து நான் நீங்க எப்படி அந்த வார்த்தைகள் சொல்றீங்கன்றத கவனமா கேட்டு பாடுவேன் நானு. அப்படி அது மாதிரி சொல்லுவேன். அப்ப யாரடா மனிதன் இங்கே அன்னை தந்த பால் விஷமுமாகலாம் என்னை பெற்ற தாய். அந்த தாயின்றப்பே வந்து கொஞ்சம் அழுகுற மாதிரி வந்துடணும். என்னை கொள்ளலாம் அப்படி வந்து உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம் சாதாவா பாடுவாரு அந்த உன்னை. அது அது அப்புறமா அதே மாதிரி ஒரு சில பாடல்கள் இருக்குது. இந்த என்ன உறவோ என்ன பிரிவோ காதல் நாடகமே, அது வந்து பாருங்க சரணத்தை வந்து ரெண்டு டைப்பா பாடுவாரு. ஒரு டைப்ல வந்து அந்த போதையா பாடுவாரு. ஃபர்ஸ்ட் பாரு, யாரை சொல்லி என்ன லாபம் காணல் நீரை தேடினேன். நான் அப்புறமா யாரை சொல்லி என்ன லாபம் காணல் நீரை தேடினேன், அதுவும் சாதாரணமா போடுவாரு. இதெல்லாம் கவனிக்கணும், அவ்வளவுதான். கவனிச்சு பண்ணா நம்ம நல்லா வரலாம், அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் கவனிக்கணும் பாடல்கள். அவ்வளவுதான். இப்ப நம்ம சிங்கப்பூர் திராவிட செல்வன் வந்து உங்களுடைய நண்பர் தானே சார்? சார் சிங்கப்பூர் திராவிட செல்வன் வந்து நான் 2014 முதலா சிங்கப்பூர் போறேன். நான் ஒரு பர்த்டே நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க, போறேன். அப்போ வந்து நம்ம அவரை வந்து அங்க மீட் பண்ண. நான் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருந்தாரு. வந்து நான் பாடத்தெல்லாம் கூட ஒரு வீடியோ எடுத்தாரு. சரி. ஸோ அதுல இருந்து அவரு ஐயாவுடைய பயங்கர ஃபேன். எதனா பாட்டு வேணும்னா எனக்கு பண்ணி தருவாரு. எனக்கு முதல்ல வந்து சென்னை டிஎம்எஸ் ராஜான்னு ஒரு டைட்டில் கொடுத்து எனக்கு ஒரு யூடியூப் ஓபன் பண்ணி கொடுத்தது அவர் தான். அது வாழ்க்கையில மறக்க முடியாது என்ன எப்பயுமே. எப்பயுமே வந்து திராவிட செல்வம்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் 2013 சென்னைக்கு வந்தாரு இங்க ஒரு வேலையா. அப்போ நாங்க மீட் பண்ணோம். அப்புறம் 2014 நாங்க போறோம். அதுல இருந்து அதாவது 10 இயர்ஸ் அவரை நானும் ஒரு நல்ல நட்புல இருக்கிறோம். எதுவா இருந்தாலும் பேசுவாரு, எது வந்தாலும் கேட்பாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு. ஏன்னா பாடல்கள் வேணும்னா இப்ப எல்லா பாடலும் யூடியூப்ல கிடைச்சது. அதுக்கு முன்னெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்ன ஏன்னா பாட்டு வேணும்னா அவர் கொடுப்பாரு எனக்கு. ஸோ அப்படிதான் நல்ல பழக்கம். இன்னைக்கும் இப்போ கூட அவங்க ஏரியால தான் நாங்க ப்ரோக்ராம் போயிட்டு வந்தோம். நான் லிட்டில் இந்தியால தான். இந்தியா நானும் போன வருஷம் போயிருந்தேன் சார். அப்படியா? பாடுறதுக்கா? இல்ல ஒரு டூர் தான் போயிருந்தோம். மலேசியா சிங்கப்பூர் டூர். லிட்டில் இந்தியால தான் தங்கி இருந்தோம். அப்ப ஒரு சார் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். அவரும் வந்திருந்தாரு, எங்க ரூமுக்கு வந்திருந்தாரு, ஒய்ஃபோட வந்திருந்தாரு. மறுநாள் நான் போய் ரூம்ல அவர் வீட்டுல போய் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷமா போன்லயே தான் பேசிக்கிட்டே தான் எங்க நட்பு வளர்ந்துட்டு இருந்தது. இப்ப போன வருஷம் தான் நேரா பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. இந்த வருஷமும் ஒரு இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. வருவாரு. செம்பனார் கோயில் தான் அவருடைய சொந்த ஊரு. ஆமா, சீர்காழி பக்கம். ஆமா. சரி சார், உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி சார். ஐயாவுடைய ஒரு இந்த பிறந்த நாளுக்கு என்ன இந்த ஒரு சின்ன பேட்டி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஏன்னா அவர் கூட பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. என்னைக்கு அதாவது நம்ம என்னைக்கு மறக்க போறது இல்லை, அவரை மறக்க முடியாது. மறந்தா நம்ம மரணத்தோட தான் மறக்க முடியும். ஆமா ஆமா, அதுதான் உண்மை. அவ்வளவுதான். இல்ல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். என்னன்னா ரொம்ப அது இதுன்னு பண்ணிக்க மாட்டேன். ஆனா என்னைக்குமே அவர் மனசுல நம்ம மனசுல இருக்காரு. ஏன்னா நம்ம பாடுறதுனால அவருடைய குரல் தான். ஆமா, அவர் நம்ம பாடுறதுனால அவருடைய குரல் தான். அந்த அந்த அவரு அதாவது சொல்றேனுங்களேன், நானு
அவரை எண்ணி எண்ணி வணங்க வணங்க தான் என் குரல் டெவலப் ஆயிருக்கு. உண்மை அதுதான். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எப்படி நீங்க மட்டும் இப்படி தனித்துவமா பாடுறீங்க அப்படின்னு. ஏன்னா இதே இதே ஆனா காமராஜர் ரங்கத்துல என்ன 10 முறை தள்ள கை வச்சு என் தொண்டைய 10 முறை தடவி கொடுத்தாரு. நல்லா பாடுறடா, நல்லா பாடுறடா, நல்லா பாடுறடா அப்படின்ட்டு. நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன் 10 முறை கை. அந்த ஆசீர்வாதம் அப்படியே இருக்குது எனக்கு. அதனால என் உயிர் உள்ள அவரை மறக்கணும்னா என் உயிர் போனாதான் மறக்க முடியும். அதான் உண்மை. அதான் உங்களுக்கு நல்ல பாக்கியம். அவருடைய புகழ் பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் நம்ம இல்லைன்னா கூட அவருடைய புகழ் என்னைக்குமே நிச்சயமா. அவருடைய இந்த 100ஆண்டு விழா கூட நான் சிங்கப்பூர்ல போய் 100 பாடல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன். அதனால அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அவருக்கு சென்னையில பண்ணணும்னு பார்த்தா எனக்கு சென்னையில ஸ்பான்சர்ஸ் யாரும் கிடைக்கல. சரி சார். யாரும் எனக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து கொஞ்சம் யோசனை பண்றாங்க. ஏன்னா கொஞ்சம் அதுக்கு செலவிடும். 100 பாடல்லாம் காலையில 3 ஷோ வந்து ஹால் எடுக்கணும். இப்போ நான் இடையில வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து நாகர்கோவிலுக்கு. சரி சார். போன வருஷம் வந்து நாகர்கோவில் அக்டோபர் 9ஆம் தேதி. சரி சார். அங்க வந்து வாட்டர் டேங்க் ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்க ஒரு கல்யாண மண்டபத்துல இருந்து மொத்தம் ஃபுல்லா சிவாஜி கணேசன் பாடல்கள் தான் வந்து பாடிட்டு போனோம். அங்கேயே ஃபுல்லா ஐயா பாடல் தான். எல்லாம் செம்ம ரசிகர்கள் எல்லாரும். நல்லா ரொம்ப ரொம்ப சிறப்பா நடந்தது. அவர் பாடல எங்க பாடினாலும் நம்மளுக்கு சிறப்பு கண்டிப்பா இருக்குங்க. அது நிச்சயமா இருக்கும் சார். கண்டிப்பா அவருடைய பாடல்ல எந்த பாடலா இருந்தாலும் இப்போ கூட நான் ஒரு பாட்டு எடுத்து கேட்டேன். என்னடா இப்படியெல்லாம் ஒருத்தர் பாடம் படிப்பான்ட்டு. பனி படர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே, கனி கொடுத்த மாலை போலே, கண்ணி வந்தாள் கண் முன்னால. பாட்டு கேட்ட உடனே இவ்வளவு நாள் எங்கடா கேட்காத, இவ்வளவு நாள் கேட்கல நான். ரத்த திலகம் படம் சூப்பரா இருக்கும் சார். ஆமா, அது எனக்கு அந்த மயக்கம் எனது தாயகம் அது பாடி இருக்கிறேன். குங்குமம் படத்துல அந்த பாட்டு பாடி இருக்கேன். அந்த படத்துல அந்த ஒரு டைப்பான பாட்டு அது பாடி இருக்கிறேன். ஆனா இந்த பாட்டு வந்து டைலாக் எல்லாம் இருக்குது. இதுல டைலாக் எல்லாம் வந்து பேசியிருப்பாரு. ஆமா. கலங்கினேன் துடித்தேன் அம்மா அம்மம்மா அழுத நிலை அறிந்து, இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் வருது. இப்ப என்ன ஆசைன்னா எனக்கு அந்த நிகழ்ச்சி ஏதாவது வந்து அந்த பாட்டை வந்து கண்டிப்பா மேடையில பாடிடணும். ஆமா, சரியான பாட்டு என்ன பாடிக்கிறாரு தெரியுங்களா? ஆச்சரியமா இருக்குது. அதெல்லாம் கேக்குறப்ப இப்படியாப்பட்ட ஒரு கலைஞர் வந்து இருக்கிறாங்களா அப்படின்னு. எது யாருக்காரு தான், அதாவது நம்ம திராவிடத்தில் தான் ஒரு பாட்டு அமைச்சிருப்பாரு. எம்ஆர்ஆர் வாசுக்கு ஒரு பாட்டு பாடி இருப்பாரு அவரு. ஆமா, அப்படியே டிட்டோவா இருக்கான். அப்படியே நத்தையில் முத்து. ஆமா சார், ஒத்தையடி பாதையிலே அவரே பாடின மாதிரியே இருக்கும். ஆமா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த முத்து கூலிக்க வாரியடா அது பாட்டு நாகேஷ் பண்ண மாதிரி எதுதான் நம்ம சொல்றது. தூத்துக்குடி பாஷையில வரும் அந்த பாட்டு. அதாவது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் திலகம் எல்லாம் வந்து ஒவ்வொரு குரலால நடித்த பிறகுதான் அவன் நடிச்சிருக்காங்க. ஆமா, அது நடிகர் திலகமே சொல்லியிருக்காரு சார் ஒரு இதுல. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த நீயும் நானுமா பாலூட்டி வளர்த்து கிளி இந்த பாட்டெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எப்படிதான் இவர் வந்து ரெக்கார்டிங்ல எப்படி பாடினாரு. அந்த சீன் வந்து அவர் நடிக்கிறதுக்கும் அந்த பாட்டுக்குடைய குரலுக்கும் அவருடைய அந்த கம்பீரத்துக்கும் எப்படிதான் எப்படி பண்ணிருப்பாரு. அது எப்படிதான் அது இன்ன வரைக்கும் புரியாததா இருக்கு எனக்கு. அதான் சொல்றேன், அந்த தித்திக்கும் இதழ் உனக்கு அப்படி அவர் நடந்து பாருங்க. இந்த பாட்டு கேட்டுதான் அந்த நடை நடக்கிறாரு அவரு. இல்ல இந்த படத்துக்கு இந்த பாட்டை கேட்டுதான் அதான் தெய்வ மகன் படத்துல அந்த தெய்வமே தெய்வமே பாட்டு இருக்குல்ல. ஆமா ஆமா, அந்த படத்துடைய வெள்ளி விழா கொண்டாடினாங்களா சென்னையில. இப்ப வந்து சிவாஜி வந்திருக்காரு, மேடைக்கு வந்திருக்கப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அந்த பாட்டு தெய்வமே தெய்வமேங்கிற பாட்டு எப்படி சார் இவ்வளவு அருமையா நடிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் எங்க நடிச்சேன், டிஎம்எஸ் தான் நல்லா அழகா நடிச்சு கொடுத்துட்டாரு, அதான் நான் அப்படியே பண்ணேன், வேற ஒண்ணும் பண்ணல அப்படின்னாரா. உண்மைதான். அதாவது அதே மாதிரி இந்த அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ அந்த பாட்டெல்லாம் வந்து கேக்குறப்ப அந்த வாலி பாடல்களுக்கும் அவர் வாலியுடைய வார்த்தைகளுக்கும்
இவரும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஏதோ ஏதோ அது அந்த இதோ இந்த தெய்வம் முன்னாலே ஆமா அது அதெல்லாம் வந்து கேட்குறப்போ நம்மளுக்கு அதே மாதிரி அந்த வரதப்பா வந்து வேற ஸ்டைல்ல பாடியிருப்பாரு. ம் ஒரு மேஜிக் மேஜிக் மேன் அவரு. குரல் வித்தகர். அது அது நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பாட்டு ஒண்ணு ரெடியா இருக்கு சார். இது அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்ப கண்டசாலாவை பெருசா பேசுவாங்க ம் தெலுங்குல. ம் இந்த மாதிரி வாய்ஸ் அவருக்கு இல்லை. ஆனா நல்லா பாடுவாரு அவரு. ஆமா வாய்ஸ் இவருக்கு இப்போ இந்த பாட்டும் நானே பாவம் நானே அகர முதல எழுத்தலாமெல்லாம் வந்து கண்டசாலா ஒரு மாதிரி எல்லாம் பாட முடியாது. அவர் மாதிரி பாட அதெல்லாம் அந்த மாதிரிலாம் முடியாது. ஆமா கண்டசாலா அதெல்லாம் முடியாது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் வேற டைப் அவரு. அதான் இந்த குரல் வந்து யாருக்குமே கிடையாது, உலகத்திலே கிடையாது. நிச்சயமா சார். இனிமேல் பிறக்க முடியாது. அதான் இவர் திராவிட செல்வம் போடுவாருங்க. அதான் டிஎம்எஸ் போல் பாடகர்களா டிஎம்எஸ் போல் இனிமேல் எவனும் பிறக்க போறதில்லைன்னு. ஆமா ஆனா அதுல அவர் வாயாலே ஒரு வாட்டி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன சொன்னாரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு பிப்ரவரி 2ஆம் தேதி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயினுக்கிறேன். சரி சார். அப்ப திடீர்னு போன் பண்ணாரு. ராஜா சார் இந்த பாட்டு அப்படியே ஐயா மாதிரியே இருந்துச்சு சார், பாடினீங்க சார் அப்படின்னாரு. அது எனக்கு அவருடைய வாயால அந்த வார்த்தை சொல்றப்ப எனக்கு சந்தோஷம் எனக்கு. ஆமா இப்போ கூட வந்து ஒரு அன்பே பாட்டு ஒண்ணு அனுப்பிச்சிருந்தேன். இப்பெல்லாம் ரொம்ப நாள் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கும் சொல்லியிருந்தாரு. அந்த பாட்டை நான் கேட்கறப்ப உங்களுடைய குரல்ல நான் கேட்கறப்ப டிஎம்எஸ் ஐயா ரெக்கார்ட்ல எப்படி பாடியிருப்பாரு அப்படி கண் முன்ன வந்தது எனக்கு அப்படின்னு சொன்னாரு. அவரு அது வந்து திராவிட செல்வம் சொல்றப்ப எனக்கு சந்தோஷம். அதான் ஆமா, ஏன்னா அவரு ஒத்துக்கவே மாட்டாரு யாரையுமே. நம்மள ஒத்துக்கிறாருன்றப்போ அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஒரு 25% கூட அவர் ஒத்துக்கிறாருன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான். வேற ஒன்றும் இல்லாம அவர் எப்பயுமே எனக்கு அவருடைய திராவிட செல்வம் வந்து சொன்னாரு சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல இவரு நம்மளுக்கு ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன டிஎம்எஸ் கத்தது எவனுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவாரு அவரு. எவனும் இல்லைன்னு தான் அப்படியே போடுவாரு அவரு. அவர் வந்து நம்மள சொல்றப்ப நம்மளுக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல நீங்க கலைஞர் டிவில பாடிருக்கீங்கல்ல சார்? பாடியிருக்கேன் சார். அது எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? அது திராவிட செல்வம் தான் நம்மளுக்கு முதல் சொன்னாரு. மாதிரி நம்ம அதே மாதிரி சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா இந்த ஒரு பாட்டு 2 பாட்டெல்லாம் அவர் கொடுக்க கூடாது அப்படின்னா அவங்க வந்து 14 பாட்டு கொடுத்தாங்க எனக்கு. சரி சார். 14 பாட்டு அதில் திராவிட செல்வத்தால் தான் நான் அது பாடினது. அது அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் எனக்கு அந்த நிகழ்ச்சி கிடைச்சது. சரி சார். அவரும் சொல்லுவார் சார், நிறைய பேருக்கு சொல்லுவார் அவரு, ராஜா போடுங்க ராஜா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அது ஒரு சிலர் சரின்னு கேட்டுப்பாங்க, ஒரு சிலர் வந்து கூப்பிட மாட்டாங்க. அதனால அவரை நம்ம ஒன்றும் வருத்தப்பட முடியாது. ஏன்னா அவரு சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்றாரு. ராஜா யூஸ் ஜாபர் சார் இருக்காருங்களா லண்டன்ல, அவரு ஆமா ஜாகிர் ஹுசேன் கூட சொன்னாரு என்னன்னா ராஜா நீங்க புக் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாரு அவரு. ஏன்னா டிஎம்எஸ் ஐயாவுடைய பற்று உள்ளவன் கச்சேரி பண்றதுக்கும் காசுக்காக பண்றவங்க வேற வித்தியாசம் இருக்குது. யூகே முரளி பண்ணதை பத்தி நம்ம எதுவும் சொல்லல. யூகே முரளி காசுக்காக பண்ணுவாரு. டிஎம்எஸ் ஐயாவுடைய ஒரு ஜாபர் ஜாகிர் ஹுசேன் அவருக்கு தெரியாது அவரை பத்தி. அவரு டிஎம்எஸ் உடைய பயங்கர பைத்தியம் அவருக்கு. அதுவும் தெரியாது. சரி அப்புறம் என்ன சொன்னாரு, இல்ல ராஜா சார் இது மாதிரி அவங்க குடுத்துட்டா பரவாயில்ல சார் விடுங்க, அது கச்சேரினா இருக்குது கொடுத்தா பரவாயில்ல, இல்லனாலும் அதை வந்து நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணுன்றது யாராலும் தடுக்க முடியாது. கொடுக்க கூடாது, யாராலும் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான் என்னுடைய ஒரே பாலிசி அதுதான். இல்ல இப்ப பாருங்க, நம்ம 10 நிமிஷம் பேசணும்னு நினைச்சோம், டிஎம்எஸ் பத்தி பேச 1/2 மணி நேரம் ஆயிருச்சு, டைம் போனதே தெரியல பாருங்க. இல்ல அது கரெக்ட். அதாவது அது அரை மணி நேரம்லாம் பார்த்து கொண்டே இல்ல, ஒரு 24 மணி நேரம் கொடுத்தா கூட நான் 24 மணி நேரமும் ஐயாவுடைய பாட்டு பாட சொன்னா ஒரு மேடையில பாட முடியும். என்னால 24 hours என்ன பாட சொன்னாங்கன்னா 24 மணி நேரம் நான் ஒரு மேடையில, எனக்கு கடவுள் புண்ணியத்துல இந்த சோர்வு நான் இத்தனைக்கு வந்து ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டேன். நான் கச்சேரியில பாடுறேன் சாப்பிடாமலே ஒரு அரை டம்ளர் தண்ணி. ஆமா அரை டம்ளர் தண்ணி இருந்தா போதும் எனக்கு. அரை டம்ளர் இல்ல 1 லிட்டர் தண்ணி இருந்தா போதும். 1/2 லிட்டர் தண்ணியே போதும் எனக்கு. ஒரு நாள் பாடுறதுனா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. நான் 151 பாடலுக்கு 1/2 லிட்டர் தண்ணியோட முடிச்சு பாடி முடிச்சேன் நான். அதனால சாப்பிட மாட்டேன். அப்போ எந்த ஒரு இதுவுமே சாப்பிட மாட்டேன். காலையில இருந்து எதுவும் ஃப்ரீயா தான் இருப்பேன். இப்போ அது வந்து அவளுடைய அருள் நம்மளுக்கு நிறைய இருக்கு சார். அது மட்டும் நான் நம்புறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களோட பேசுனதுல. மகிழ்ச்சி சார். ஐயாவுடைய புகழ் என்னைக்கும் ஓங்கி
ஓங்கி ஒழிக்கணும். அதுக்கு நாம எல்லாரும் வந்து ஒண்ணா கலந்து அது கடைசி வரைக்கும் நம்ம அதை இதை காப்பாற்றணும் சார். அவ்வளவுதான். நிச்சயமா சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.